இப்போ நீங்க வரும்போது சபையில எல்லாம் எந்திரிச்சாங்க, மேடையில் இருக்கவங்க எந்திரிச்சாங்க, ரசூலுல்லாஹ் தடை செய்யறாங்க, தன் வரும்போது யாரும் எண்ணிக்க கூடாதுங்கிறாங்க. அப்ப இத்தனை பேர் எந்திரிக்கும் போது ஏன் தடை செய்யல? இது விளக்கணும், நீங்க பதில் கொடுக்கணும். இன்னொன்று வந்துட்டு இதை விட்டு ஒரு கேள்வி, அல்லாஹ் வந்து சொல்றான், அவங்கள படைச்சது யாரு? மக்கத்து குறைசில ஓத்தி கேட்கறான், இவங்களை படைச்சது யாருன்னு கேளு, அல்லாஹ் சொல்லுவாங்க. வானத்தை படைச்சது யாரு? அல்லாஹ் சொல்லுவாங்க. இப்படி சொல்லுங்க, எதுக்காக அவங்க வணங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க தன்னை வந்துட்டு என்ன நெருங்கி வைப்பாங்க, தனக்கு வந்துட்டு உதவி தேடி கொடுப்பாங்க, அதுக்காக தான் அவங்க வணங்குறான் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க மக்கத்து குறைசி. இவங்களை பார்த்து அல்லாஹ் காத்துருங்க நான் திட்டவட்டமா பதில். அப்ப இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? 2 கேள்வி வச்சிருக்காங்க. முதலாவது கேள்விங்கிறது, நீங்க வரும்பொழுது இங்க வந்தீங்கல்ல, நீங்க எல்லாம் எந்திரிச்சு நின்றாங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வந்தா எந்திரிக்காதுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்ப நீங்க தடுத்தல்லவா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நான் வந்தா எழாதீங்க, அந்த ஒரு ஹதீஸ் தான் இவருக்கு தெரிஞ்சிருக்குது, அதனாலதான் இந்த ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய முக்கியமானவங்க வந்தா எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் தெரிஞ்சிருந்தா கேள்வி கேட்டிருக்க மாட்டாரு. ஏன்னா ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள்லாம் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அங்க வருகை தர்றாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கூமு இலா சய்யிதிக்கும் அப்படின்னாங்க, உங்க தலைவர் வருகிறார், எழுந்து நின்று வரவேறுங்கள் நாங்க. இது எங்க இருக்கு? புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஒரு முக்கியமானவர் வருகின்ற போது எழுந்து நின்று வரவேற்க வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வந்தா எல்லாருங்கிற அவருடைய பணிவு, அவர் பணிவுக்காக எவ்வளவோ சொல்லி இருக்கிறாங்க. இது மட்டுமா? உதாரணம் சொல்றேன், இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விட நான் சரண் ஒன்று சொல்லாதீங்கன்னாங்க, அதுக்காக வேண்டி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தவங்கள அர்த்தமா கிடையாது, அவருடைய பணிவை காட்டுறாங்க. அப்படிலாம் சொல்ல வேணாம், அவர் அவங்களுடைய பணிவை காட்டுறாங்க. அவருடைய பணிவை காட்டுவதற்காக எவ்வளவு சொல்லுவார்கள். ஆனா அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று போதிக்கிறார்களோ அதுதான் நமக்கு செய்ய வேண்டிய கடமை. யாரும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா எழுந்து நில்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க? சஹாபா பெருமக்கள் எல்லாம் எந்திருங்க, போய் வரவேறுங்க, எழுந்து நின்று வரவேறுங்கிறாங்க. எப்படி மார்க்கத்துக்கு கூடான்னு வச்சுக்கிறீங்க? மார்க்கத்திலே ஒன்று கூடாது என்றால் அது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யுங்கள் என்று இப்படி சொல்லியிருப்பார்கள். மார்க்கத்தில் ஒன்று கூடுமா கூடாதா இதை யார் நமக்கு சொல்லி தரணும்? இறைவன் சொல்லணும், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க நமக்கு சொல்லி தரணும். அவன் அப்படி இருக்கும் பொழுது எழுந்து நின்று வரவேறுங்கள், இது புகாரில் இருக்கிறது அல்லவா? அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போனான்னு வச்சுங்க, எழுந்து நின்று வரவேற்பார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போனாலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எழுந்து நின்று வரவேற்பார்கள். அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுவெல்லாம் இருக்குதா இல்லையா? ஒரு ஆள் போனா எழுந்து நின்று வரவேற்பது சொல்லியிருக்காங்க தோழர்களுக்கு, ஆனா மகளார் எழுந்து நின்று தான் வரவேற்கிறாங்க. அபூ தாவூதுல தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போகும் பொழுது நின்ற சஹாபா பெருமக்கள்லாம் நின்றாங்கல்ல, அந்த ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து பேசிட்டு இருப்பாங்க, அவங்க எழும்போது நாங்களும் எழுந்து நின்று விடுவோம். எந்த அளவுக்கு நிற்போம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய துணவியாரின் வீட்டுக்குள் நுழைகின்ற வரைக்கும் நின்றவர்களாகவே இருப்போம். இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷுஅபுல் ஈமான் ஹதீஸ் கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த போன்ற ஹதீஸ்கள்லாம் எழுந்து நிற்பது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பணிவுக்காக நீங்க வேணானாங்க, அது அவர்களுடைய சொந்த பிரச்சனை. மார்க்கத்திலே ஒருவர் மற்றவருக்கு இப்படி எழுந்து நிற்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல இதெல்லாம் மரியாதை நிமித்தம், அதை நம்ம நினைவுல வைங்க. மரியாதை நிமித்தம் எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுது, உயிரா இருக்கவங்க மட்டுமல்லங்க, இறந்து போனாலும் மரியாதை செய்யுங்க எழுந்து நின்று. அந்த அளவுக்கு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதான் ரஅய்துமுல் ஜனாஸா, ஜனாஸாவை நீங்க பார்த்தா ஃபகூமு எழுந்து நில்லுங்கள், புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜனாஸாவும் ஒரு சடலம் தானே, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க எழுந்து நில்லுங்கிறாங்க, புகாரி இருக்கிறது. எழுந்து நிற்பதே கூடாதுன்னு அப்படி சொல்லியிருப்பாங்க. இது மரியாதை. இந்த மரியாதை என்பது உயிராக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இறந்து போனவர்களுக்கும் உண்டு. இந்த சப்ஜெக்ட் எடுத்தாலே அதிகமாகும். கபர்ல உட்காராதீங்க, கபர்ல சாஞ்சிட்டு இருக்காதீங்க, ஏன் அதுவெல்லாம் கபருக்குள்ள இருக்கக்கூடியது அவமரியாதை, அதெல்லாம் செய்யாதீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய மார்க்கத்துக்கும் மற்ற சமயங்கள் பத்தி இதுதான் வித்தியாசம். மனிதன் மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நம்முடைய மார்க்கம். இறைவனை வணங்கு, மனிதனை மதி என்று சொல்லுகிற நம்முடைய மார்க்கம். மனிதன் மற்றவங்க மனிதன் மதி நம்ம மட்டுமாங்க சொல்றோம், இன்னும் எத்தனையோ சமயங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அவங்க என்ன வித்தியாசம்? உயிரா இருக்க மனிதர்கள் மட்டும்தான் அவங்க தத்துவம் பேசுவாங்க. ஆனா நம்முடைய மார்க்கம் தான் இறந்து போன மனிதர்களை மதிக்க சொல்லுகிறது.
அவர்களும் உயிருடன் இருக்கிறார், அவர்களும் ரூஹ் இருக்கிறது, ஒரு உலகை விட்டு இன்னொரு போயிருக்கிறார்கள். அதனால் அவர்களை மதி என்கிறது. அதனால் தான் எழுந்து நிற்பதை ஒரு ஜனாசாங்கிற அளவுக்கு கூட கொண்டு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் அறவே கூடாதுன்னு மார்க்கம் இப்படியெல்லாம் சொல்லாதுங்க. ஆனால் எழுந்து நிற்பது மார்க்கத்தில் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னது. அதனால புகாரி இருக்குன்னு சொல்லிவிடும், அதனால தான் செய்யறோம். இன்னொன்று கேட்டாங்க, இப்போ அந்த காலத்து மக்கள் எல்லாம் வலையின் சால்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த் லயகூலுன்னல்லாஹ், அந்த மக்களை பார்த்து வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு என்று நீங்க கேளுங்க, அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க அல்லாஹ் அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் மற்ற சிலைகளையும் வணங்கிட்டு இருந்தாங்க. ஏன் அது போய் வணங்குறீங்கன்னு கேட்டா அந்த மக்கள் சொல்லுவாங்க, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இதெல்லாம் நாங்க ஏன் தெரியுமா வணங்குறோம், இறைவனின் பக்கம் இதுவெல்லாம் எங்களை நெருக்கி வைக்கும், அதனால வணங்குறோமாங்க அப்படி என்று இந்த பாயிண்ட் இந்த சகோதரர் சொல்லி, அப்ப அந்த காலத்து மக்கள் அப்படித்தானே செஞ்சாங்க, அல்லான்னு சொல்லிக்கிட்டாங்க, மற்றவங்கள்ட்டையும் இப்படி அல்லாஹ் நெருக்கு பக்கம்னாங்க, இப்ப நீங்களும் அந்த மாதிரி செய்வீங்க அப்படிங்கிறாங்க. இந்த வசனத்தை படிச்சு பார்த்தா எங்களுடைய செயல்பாடுக்கும் அந்த முஸ்லிம்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா இறைவனின் பக்கம் நெருங்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டது தவறல்ல, அவர்கள் தேர்ந்தெடுத்த வழிமுறை தான் தவறு. என்ன சொல்றாங்க அவங்க, மா நஅபுதுஹும், இந்த சிலைகளை நாங்கள் வணங்குகிறோம் என்கிறார்கள். அந்த ஒன்னிலேயே நாங்க வேற அவங்க வேற. வணக்கம் இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இல்ல வழிமாற்ற கேட்டுட்டாலும் வணக்கம் தான், அப்ப உயிரா இருக்கிறவன்ட்ட கேட்டுட்டாலும் வணக்கம் தான். கேட்குதல் வணக்கம் என்றால் அதையே ரெண்டா பிரிக்கிறீங்க. இறை நேசத்தை கேட்டுட்டா அது வணக்கம், உயிரார்களை கேட்டுட்டா வணக்கம் இல்லை. ஏன் ரெண்டும் ஒண்ணு தானே, கேட்கறது தானே. இதை கேட்கறது ரெண்டுமே மனிதர்கிட்ட தானே கேட்கறாங்க, அல்லாட்ட போய் கேட்கறாங்க. நீ வேண்டாம் இப்படி சொல்லலாம், அல்லாட்ட கேட்டுட்டாக்கா அது சரி, மனிதர் கேட்டாங்க. உயிரா இருப்பது இறந்து போனது ரெண்டு பேருமே அல்லாதவர்கள் தான். உயிரா இருந்தா கேட்டா அது வணக்கம் இல்லை, இங்க கேட்டுனா மட்டும் வணக்கம். எப்படி என்ன அளவு இது? நம்ம தான் சொல்றோம் இறைவன் செய்கிறான் என்ற எண்ணத்துல ஒரு ஆட்டை ஹெல்ப் கேட்கிற மாதிரி தான் இறைவன் செய்து உதவி கேட்கிறோம். இல்ல செய்ய முடியாது நீங்க நம்பிக்கை இருந்தா கேட்காம இருங்க. நாங்க செய்யற தப்புன்னு எப்படி சொல்லலாம்? ஏன்னா உயிரா இருப்பவர்களும் இரோட அடியார்கள் தான், இறந்து போனவர்களும் இரோட அடியார்கள் தான், ரெண்டும் ஒரே நிலையில தான் இருக்கிறாங்க. சரி, எங்களுக்கு அவங்க என்ன வித்தியாசம்? அவங்க சொல்ற நாங்கள் வணங்குகிறோம், ஆனா அன்று முஸ்லிம்கள் சொல்கிறார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் இறைவன் ஒருவனை மட்டும்தான் வணங்குகிறார்கள். அதனாலதான் ஜியாரத்து வேற, அதே போல தொழுகை வேறங்கிற வித்தியாசம் சுன்னத் ஜமாத்துக்காரர்கள் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு விஷயம், இறைவனை நெருங்குவதற்காக அவங்க சொன்னாங்க, அது தப்பா அல்லான்னு சொல்லலை. நான் இப்ப வழிமார்கள் எங்க நெருக்கிறாங்க அப்படி நான் சொல்றோம், அது அவங்க மூலமா அல்லா நான் நெருங்குறேங்கிறேன், அது தப்பு கிடையாது. ஏன்னா வணக்கத்தின் மூலம் நெருங்க வேண்டும் என்பதுதானே இறைவனுடைய செயல்பாடு. வஸ்ஜுத் வக்தரித் இறைவன் குர்ஆன்ல சொல்றான்ல, சிரம் பணிந்து என்னை நெருங்கு இறைவன் சொல்றானா இல்லையா? இறைவனை நெருங்குறங்க நம்மெல்லாம். இறைவன் நெருங்குறது தப்பா? நான் அல்லாஹ்வை நெருக்கி வைக்கணும்னு சொன்னே தப்பு கிடையாது, அவன் தேர்ந்தெடுத்த வழிமுறை தவறு என்று இறைவன் சொல்றான். அதுக்காக அல்லாஹ் அந்த சிலைகளை போய் வணங்கணும், அதுதான் தப்பு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கல்ல இறைவனுடைய கூற்றை, ஹதீஸ் குதுசி புகாரிலே இருக்கிறது. லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில், ஒரு அடியார் நஃபிலான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறார். ஹத்தா உஹிப்பஹு, அவரை நான் நேசிக்கிற வரைக்கும். அவரை நான் நேசிச்சுட்டா அவருடைய கேட்கும் செவியாக நான் இருக்கிறேன், பார்க்கும் கண்ணாக நான் இருக்கிறேன், பிடிக்கும் கையாக நான் இருக்கிறேன், நடக்கும் காலாக நான் இருக்கிறேன். எல்லாம் புகாரில் தான் இருக்கிறது. இங்க பாருங்க இறைவன் என்ன சொல்றான், ஒரு அடியார் வணக்கத்தின் மூலம் என்னை நெருங்குகிறார் நான் நேசிக்கிற வரைக்கும். அவர் நேசித்த பிறகு இந்த சப்ஜெக்ட்லாம் அவருக்கு கிடைக்குது. இப்போ யோசிங்க, இறைவனை நெருங்குறதா தப்பு? இறைவனை நெருங்கணும், அதுதான் இறைவன் குர்ஆன்லயும் இந்த ஹதீஸ குதுசிலும் சொல்லி காட்டுறான். ஆனா இறைவனை நெருங்குவதற்கு என்ன வழிமுறையை கையாள வேண்டுமோ அதே அவர்கள் செய்யவில்லை. என்ன செஞ்சிருக்கணும்? இறைவனை நெருங்க இறைவனை வணங்கணும், ஆனா இறைவனை விட்டுவிட்டு சிலைகளை வணங்கினாங்க, அதுதான் தப்புங்கிறான் இறைவன். இப்போ மோசடி, ஒரு ஆள் மோசடி செய்யறான் வியாபாரத்துல, அந்த வியாபாரத்தை கண்டிச்சாக்கா வியாபாரமே கூடாது என்பதல்ல, மோசடி செய்து வியாபாரம் தான் கூடாது. நெருங்குவதற்கு அந்த சிலைகளை வணங்குவது தான் கூடாது, இறைவனை நெருங்க வேண்டும். இன்றைக்கு நாங்க தெளிவா சொல்றோம், இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் வணக்கம், வேறு யாருக்கும் கிடையாது. நாங்க தான் வேறு யாருக்கும் எந்த சக்தி இல்லைங்கிறன, எல்லாம் ஒண்ணுமில்லாதவர்கள். அது நபியாக இருந்தாலும் சரிதான், இறைவனை தவிர வேறு யாருக்கும் ஒரு கையை பிடிக்க அசைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட உண்மையான தௌஹீதிலே சுன்னத் ஜமாத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள்.